ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர் பை லேர்னிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோல வந்து மேட்ப்ளாட்லிப் பேக்கேஜ் யூஸ் பண்ணி எப்படி வந்து லைன் பிளாட்ஸ் ட்ரா பண்ணலான்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ லைன் பை லைனா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட் எஸ்பிஎல்டி அப்படின்னு நீங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். இந்த பைப்ளாட் அப்படின்றதும் வந்துட்டு மேட்ப்ளாட்லிப்ல இருக்கிற ஒரு டூல்ஸ் தான். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். பிஎல்டி நீங்க ரெஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்பை பேக்கேஜும் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். எதுக்குன்னா நிறைய நம்பை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் லிமிட்ஸ், ஒய் லிமிட்ஸ் இதெல்லாம் கால்குலேஷன்ஸ்க்கு நம்பை பேக்கேஜ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டூ லைன்ஸ் நான் எதுக்கு இங்க ரெஃபர் பண்ணிருக்கேன்னா ஃபிகர் அண்ட் ஆக்சஸ். நீங்க ஃபிகர் அண்ட் ஆக்சஸ் நீங்க ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும் டிஃபால்ட் எக்ஸ் லிமிட்ஸ், ஒய் லிமிட்ஸோட. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் கிரியேட் பண்ணி இந்த மீடியம்குள்ள தான் நம்ம வந்து லைன் பிளாட்ஸ் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து இது ஆப்ஷனல் தான். இது நீங்க போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பைப் பிளாட்னு சொல்லிட்டு ஒன்று இம்போர்ட் பண்ணிருக்கோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். சப் பிளாட்ஸ் இதெல்லாம் தான் இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள நம்பை ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம இங்க கால் பண்ணிருக்கோம். லைன் ஸ்பேஸ் அப்படின்றதுல நம்ம ஒரு சில வேல்யூ 0, 10, 1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைன்ஸ்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு இன்டர்வல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு லைனுக்குள்ள இன்டர்வல்சஸ், அதுக்கப்புறம் இது வந்து கேப்ஸஸ், இது எல்லாமே வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் மூலியமா அது வந்து நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 10, 1000 சொல்லிட்டு இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள நீங்க பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல வந்து நீங்க பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸ்ட்ரெயிட் லைன் லைன் கிராஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இந்த ஜஸ்ட் இந்த எக்ஸ்ன்றத நீங்க பிளாட் கொடுத்தாலே சிம்பிள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்மளால வர வைக்க முடியும். இந்த ஒரு சிங்கிள் இந்த லைன் ஸ்பேஸ் அந்த இந்த வேல்யூ வச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா பிஎல்டி பிளாட்னு கொடுத்துட்டு நம்ம இந்த பிளாட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள நம்ம நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இங்க இது ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ற இந்த ஸ்பேஸ் வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸ், நெக்ஸ்ட் கொடுத்துருக்க ஆர்குமெண்ட் ஒய் ஆக்சஸ், அதுக்கப்புறம் லைன் ஸ்டைல், கலர், அந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம இந்த ஒரு பேராந்தசிஸ்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ன்னு கொடுக்காம எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் டூ எப்படி கொடுத்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் கிராஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். லைன் ஸ்டைல் அப்படின்றது என்னன்னா இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வரணுமா இல்ல வந்துட்டு உங்களுக்கு டேஷ் டாட்ல வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா டேஷ் டாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டேஷ் டாட்னா இந்த லைன்ஸ் வந்துட்டு டேஷ் கொடுத்துட்டு அப்புறம் டாட் இருக்கும், டேஷ் கொடுத்துட்டு டாட் இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லைன் ஸ்டைலு. ஸோ இது வந்து உங்களால் வர வைக்க முடியும். ஸோ இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கதால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றதால எக்ஸ்ட்ரா பாருங்க ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இதோட டிஃபரன்ஸ். அது மாதிரி நீங்க எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு நீங்க போட்டு பார்க்கலாம், எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான லைன் கிராஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட லைன் ஸ்டைல் வந்து டாட்டட் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாவே டாட்டட்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. டேஷ்டு அப்படின்றது வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி டேஷ்ட்ல இருக்கும். ஸோ இது டேஷ்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து டாட்னு சொல்லுவாங்க, இது வந்து டேஷ் டாட், அண்ட் இது வந்து சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்துட்டு இப்ப நான் தனித்தனியா உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இதை நாலுமே நமக்கு ஒரே கிராஃப்ல எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நீங்க நாலுமே இந்த மாதிரி ஒரே செல்ல போட்டு நீங்க ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இந்த நாலுமே சேர்த்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இந்த எக்ஸ் பிளஸ் ஜீரோ லைன் ஸ்டைல் சாலிட், இது சாலிட் லைன். நெக்ஸ்ட் இது வந்து டேஷ்ட் லைன், அதுக்கப்புறம் டேஷ் டாட், அதுக்கப்புறம் டாட்டட் லைன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரே செல்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இந்த நாலு லைன் கிராஃப்மே வந்து ஒரே ஒரு பாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்ப நீங்க இங்க பிளஸ் கொடுத்துருக்கீங்க, ஸோ அதனால உங்களுக்கு எப்படி வந்திருக்கு. இதே வந்து எக்ஸ் மைனஸ் ஜீரோ, எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு விசுவலைசேஷன் கிடைக்கும். இப்போ ரன் பண்ணி பாருங்க, எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ எல்லாமே கீழே மைனஸ் ஒன், மைனஸ் டூ அதுக்கேற்ற மாதிரி ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இந்த பிக்சர். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்க நிறைய இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கப்புறம் என்னன்னா இந்த லைன் ஸ்டைல் அப்படின்றதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம், ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு ஐஃபன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லா சாலிடா உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆகும். இந்த மாதிரி ரெண்டு ஐஃபன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்ல வரும்.
நெக்ஸ்ட் வந்து டேஷ் டாட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேஷ் டாட்ல ரெப்ரசென்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டாட்க்கு பதிலாக இங்க கோலன் கொடுக்கணும், அப்பதான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி நீங்க அல்டர்னேட்டிவ்ஸா நீங்க இந்த மாதிரி வேர்டிங்ஸ்க்கு பதிலா இந்த மாதிரி நீங்க ஐஃபன்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஐஃபன்ஸ் அண்டர்ஸ்கோர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம் லைன் ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டில், லேபிள், லெஜெண்ட் எப்படி வந்து நம்ம பாஸ் பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். இப்ப மேல கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிள்கே பாத்தீங்கன்னா டைட்டில் அப்படின்றது ஒண்ணு இல்லை, இந்த கிராஃப்க்கு ஒரு டைட்டில் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி லேபிள் அப்படின்றதும் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், நம்ம ஒரு லேபிள் நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸோ அது இதை மேல இருக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, டைட்டில் கொடுத்துட்டு லைன் பிளாட் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் சொல்லி நம்ம ஜென்ரலா கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க டாப் ஆஃப் த பாக்ஸ்ல வந்துட்டு டைட்டில் ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் நம்ம கொடுத்த நேம். இந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் இதோட யூஸ்ஃபுல். டைட்டில், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள். லெஜெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இந்த லெஜெண்ட் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க ஃபர்ஸ்ட் லெஜெண்ட் அப்படின்னு நம்ம கால் பண்ணிருக்கோம். நம்ம இப்படி கால் பண்றோம் அப்படின்னா ஒரு இன்புட் வந்து இங்க நம்ம கொடுக்கணும். லேபிள் அப்படின்ற இன்புட் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. லேபிள் அப்படின்ற இன்புட் கொடுத்து சாலிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த சைட்ல ஒரு சின்ன பாக்ஸ்ல சாலிட் அண்ட் டேஷ் டாட் டாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்டேஷன் மாதிரி இங்க காமிக்கும். ஸோ இந்த லைன் வந்து சாலிட், இந்த லைன் வந்து டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்டேஷன் காமிக்கும். ஸோ நீங்க இதை லேபிள் அப்படின்ற இன்புட் நீங்க இந்த பிளாட் அப்படின்றதுக்குள்ள நீங்க கொடுத்தா மட்டும்தான் நீங்க லெஜெண்ட் கால் பண்ணும்போது உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க இந்த லேபிள் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த லெஜெண்ட் நீங்க கால் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லேபிள்னு கொடுத்து நீங்க சாலிட் கொடுக்கலாம், இல்ல நீங்க இந்த வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஜீரோன்னு கொடுத்தா எக்ஸ் பிளஸ் ஜீரோ நீங்க வரும். இந்த மாதிரி நீங்க ஒரு கோட்ஸ்குள்ள நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் நீங்க கால் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா கலர்னு நீங்க கொடுக்கலாம். இப்போ இது வந்து டிஃபால்ட் கலர், நம்ம கலரே இங்க கொடுக்கல, டிஃபால்ட்டா அதுவே ஒரு கலர் எடுத்துக்கிச்சு, டிஃப்ரெண்ட் கலர்ஸஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இதுலயே வந்து நீங்க கமா கொடுத்துட்டு நீங்க கலர் அப்படின்னு கூட நீங்க கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துட்டு நீங்க ஒரு ரெட் அப்படின்னு நாங்க ரெப்ரசென்ட் பண்றேன். இப்போ நீங்க ரெட்னு கொடுத்துட்டீங்கன்னா இதை நீங்க ரன் பண்ணும்போது இங்க பாருங்க ஒரு பிளாட் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கலர் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கலருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. நீங்க இந்த மாதிரி ப்ளூன் ஃபுல் நேம்ஸ்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீன் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜிபி வாய்ஸ்ல. அப்புறம் கிரே ஸ்கேல் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸா கோட் வேல்யூ கொடுக்கலாம். தென் டியூபிள்ஸ், அதுக்கப்புறம் HTML கலர், இது மாதிரி நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் நீங்க கலர் பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து நம்ம சைன் காஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்பைல இருக்கு. ஸோ அதுல ஒரு எப்படி வந்து லைன் கிராஃப் வரையலான்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சைன் என்பி டாட் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலா நம்பைல இருக்கு. ஸோ அது எப்படின்னா சைன் எக்ஸ் நம்ம கொடுக்குற வேல்யூவை சைன் எக்ஸ்ல வந்து மாத்தி கொடுக்கும். ஸோ அது எப்படி உங்களுக்கு வரும்னா லைக் இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு சைன் கர்வ் உங்களை டிரா பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த கோடை நீங்க இந்த ஒன் லைன் கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க எக்ஸ பாஸ் பண்ண போறீங்க. எக்ஸ்ன்றது டிஃபால்ட் வேல்யூ ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்பி டாட் சைன், அதுக்குள்ள நீங்க எக்ஸ வந்து நீங்க பாஸ் பண்ணும். எக்ஸ பாஸ் பண்ணிட்டு லைன் ஸ்டைல் ஆக்சுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கலர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதுல வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி நீங்க லைன் ஸ்டைல் கலர்னு சொல்லிட்டு தனியா வந்து நீங்க கொடுக்கறதுக்கு பதிலா ரெண்டுத்தையும் சேர்த்து கூட உங்களால கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்கலாம்னா இந்த கலர் அப்படின்றத எடுத்துட்டு லைன் ஸ்டைல் அப்படின்றது நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஒன்னா ரெண்டுத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி போட்டா கூட உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு சைன் கர்வ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி டவுன்ல போகும். இதே மாதிரி காஸ்க்கும் உங்களால பண்ண முடியும். காசும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு பாருங்க, சைன் காஸ் ரெண்டுத்தையுமே நான் ஒன்னா போட்டிருக்கேன். சைன் காஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தனி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு லெஜெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி எக்ஸ் லிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல அதுவா டிஃபால்ட்டா நம்ம கொடுத்ததை வச்சுதான் போட்டிருக்கு. இப்போ ஒரு சைனும் ஒரு காஸ்கவும் கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லிமிட்ஸா தான் இருக்கும். நம்ம வேணும்னா நம்மளே கூட லிமிட்ஸை வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பாருங்க, எக்ஸ் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் லிமிட்ஸ் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம், லைக் நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்த மாதிரி. அதே மாதிரி ஒய் லிமிட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க கொடுத்துட்டு
இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க. இது ஒரு பிளாட்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ல. இப்போ அதை நீங்க ஒரு ப்ரோக்ராம்குள்ள இந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராம்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்பி சைன்எக்ஸ் என்பி காஸ்எக்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு டைட்டில் லேபிள்ஸ்லாம் கொடுத்து ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இதை விட இது கொஞ்சம் ஸ்மாலஸ்டா இருக்கும். லைக் இந்த மாதிரி நீங்க பெருசா பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு லிமிட்ஸ்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம 1000 அது வரைக்கும் நம்ம போயிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால உங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா -1 to 11 ரொம்ப ஷார்டஸ்ட் வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா x+1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இங்கே காஸ்ட்ல வந்துட்டு நீங்கள் x+2 அந்த மாதிரி நீங்கள் நிறைய கொடுத்து கூட நீங்கள் இன்னும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய போடலாம். இப்போ வந்து sin x+1 ஒன்று கொடுத்துட்டேன். அடுத்ததுல வந்துட்டு நீங்கள் sin x+2 sin x+3 வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க.